பெண்களே, பிரசவத்துக்கு பிறகு இந்த விஷயங்களை யாரும் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓர் பெண் தாயாக மாறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மறுபிறவி போன்றது. தாயாக மாறுவது ஒரு புதிய சவால்கள் மற்றும் பொறுப்புகளுடன் வருகிறது. ஒரு உயிரை உலகிற்கு கொண்டு வருவதுடன் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்ப்பம் மற்றும் பிரசவம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பொதுவெளியில் கூறப்படுகின்றன. ஆனால் அவற்றில் சில உண்மையானதாகவும் பல விஷயங்கள் கட்டுக்கதைகளாகவும் கூறப்படுகின்றன. ஒரு புதிய தாய் குழந்தையை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் வழக்கமான ஆரோக்கியமான சுயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை பற்றி யாரும் போதுமான அளவு பேசுவதில்லை. பொதுவாக உங்கள் உடல் பிரசவத்திற்குப் பிறகு 6 முதல் 8 வாரங்களில் குணமாகும். சிபிரிவுக்கான பிரசவத்திற்கு பிந்தைய மீட்பு காலவரிசை சில காரணிகளைப் பொறுத்து மாறுபடும். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றாலும் தாய்மார்களும் இந்த நேரத்தில் தங்கள் உடலை சரிசெய்து குணமடைய வேண்டும். பிரசவத்திற்கு பிந்தைய சவால்களை எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றி இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். பிரசவத்திற்கு பின் இரத்தப்போக்கு. பிரசவத்திற்கு பிறகு பிறப்புறுப்பு பகுதியில் இரத்தப்போக்கு ஏற்படுவது முற்றிலும் இயல்பானது. இது லோச்சியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெளியேற்றம் இரத்தம், சளி மற்றும் கருப்பை திசு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. இது பல வாரங்களுக்கு நீடிக்கலாம். தொற்றுநோயைத் தடுக்க சானிட்டரி பேட்களை பயன்படுத்துவது, டம்பான்களைத் தவிர்ப்பது மற்றும் அவற்றை தொடர்ந்து மாற்றுவது அவசியம். இரத்தப்போக்கு அதிகமாகவோ அல்லது துர்நாற்றமாகவோ இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகுவது அவசியம். இடுப்பு தசை பயிற்சிகள். கர்ப்பம் மற்றும் பிரசவம் இடுப்பு தள தசைகளை வலுவிழக்கச் செய்து இடுப்பு பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். அடிக்கடி கெகல் பயிற்சிகள் என குறிப்பிடப்படும் இடுப்பு மாடி பயிற்சிகளை மேற்கொள்வது இந்த தசைகளை வலுப்படுத்தவும் வேகமாக மீட்கவும் உதவும். இந்த பயிற்சிகளை சரியாகச் செய்வதற்கான நிபுணர்களின் வழிகாட்டுதலையும் நீங்கள் பெறலாம். பெரினியல் பராமரிப்பு. உங்களுக்கு பிறப்புறுப்பு வழியாக சுகப்பிரசவம் ஏற்பட்டிருந்தால் பெரினியல் பராமரிப்பில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அந்த பகுதியை சுத்தமாகவும் உலர்வாகவும் வைத்திருக்க வேண்டும். சிறுநீர் கழித்தல் அல்லது குடல் அசைவுகளுக்குப் பிறகு உங்களைச் சுத்தம் செய்ய வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்த வேண்டும். வலி மேலாண்மை. பிரசவத்திற்கு பிறகான வலி பொதுவானது. குறிப்பாக உங்களுக்கு எபிசியோடமி அல்லது பிரசவத்திற்கு பிறகு வலி அதிகமாக இருந்தால் மருத்துவரிடம் பேசுங்கள். உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கும் வலி நிவாரணிகள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் அசௌகரியத்தை நிர்வகிக்க உதவும். பெரினியல் பகுதியில் ஐஸ் கட்டிகள் அல்லது சூடான அழுத்தங்கள் கொண்டு நிவாரணம் அளிக்கலாம். பிரசவத்திற்கு பின் பரிசோதனை. பிரசவத்திற்கு 6 வாரங்களுக்குப் பிறகு உங்கள் உடல்நல பராமரிப்பு வழங்குநருடன் பிரசவத்திற்கு பின் பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். உங்கள் உடல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் பற்றிய ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது சந்தேகம் இருந்தால் அதைப் பற்றி விவாதிக்க வேண்டும். உங்கள் ஒட்டுமொத்த மீட்பை மதிப்பீடு செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். உணர்ச்சி நல்வாழ்வு. உணர்ச்சி நல்வாழ்வின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தாய்மையின் தேவைகளுடன் சேர்ந்து சில சமயங்களில் கவலை, மனச்சோர்வு அல்லது சுயமரியாதை சிக்கல்கள் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். தேவைப்பட்டால் சுகாதார நிபுணர் அல்லது மனநல நிபுணர்களிடமிருந்து ஆதரவை பெறவும். உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு ஆரோக்கியமான மனநிலை முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.